இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ பாவிகளாக இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் மறிக்காமல் இருப்பதற்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறதுனால. ஆம், இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு மரம் 3 வருஷமாக கனி கொடுக்கலையா. அப்போ எஜமான் பாரர் தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறார், இந்த மரத்தை வெட்டி போடுங்கள், இது கனி கொடுக்கவில்லை. அங்கே தோட்டக்காரர் என்ன செய்கிறாண்ட, இல்லை இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இதற்கு சுற்றிலும் தண்ணி பாய்ச்சுவோம், போடுவோம், அப்போ கனி கொடுக்குமான்னு பார்ப்போம். அப்பவும் கனி கொடுக்கலைன்னால் வெட்டி இருப்பிலே போடுவோம் என்று. உண்மையை எஜமான் யார் தெரியுமா? பிதாவானவர். நாம் பாவம் செய்கிற பொழுதே, கனி கொடுக்காத பொழுதே நம்மை அழித்து விட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடம், எஜமானிடம் பரிந்து பேசுவதன் மூலம்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் நிலைத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் அனனியா சப்ரால் போல எல்லாரும் உலகத்திலே மரித்து போக வேண்டிய நிலைதான் இருந்திருக்கு. தேவனுடைய கிருபை, இயேசு பரிந்து பேசுதல் தான் இன்றைக்கு நம்மை நிலையோடு வாழச் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்க முடியுமா? அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள், அவரிடத்திலே பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.